எல்லாரும் எடுங்கள், சங்கீதத்தை எடுக்கலாம், அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் தவறு செய்யும் போது அவன் செய்த தவறை நினைத்து அவன் வருந்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஒப்புரவான அந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். 51வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பஸ்தேபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உயர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சூழ்நிலை அப்படின்னா, பர்சேபாலிடத்தில் தப்பு பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இவர் அதை பெரிய விஷயமா எடுக்கல. ஏன்னா ராஜாக்கள் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு விட்டுட்டாரு. இவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்னமோ ஆண்டவர் கண்டுக்கலன்னு நினைக்கிறியா? இல்லை, கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு. சொன்ன உடனே நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன், நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன், இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் செய்யாத நான் செஞ்சு போட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கலாமா அப்படின்னு நிரூபிக்காம, சரி 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 ஏதாவது பலி செலுத்தலாமா, போய் ஒரு 10 ஆடை பலி செலுத்திட்டு வாங்க, ஒரு 20 ஆடை எனக்காக பலி செலுத்திட்டு வாங்க, கர்த்தர் என்ன மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடாம ஆண்டவரோட, அவன் ராஜாவா இருந்தது அடுத்தது, கர்த்தரோட உள்ள உறவை சரி பண்றதுக்கு இவரே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த செய்த பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்துல இரக்கத்துக்காய் கெஞ்சுறார். அந்த சங்கீதம் தான் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதிலை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உம் பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், ஒரு குட்டியா ஒரு பொய் சொன்னா கூட, ஆண்டவரை நீங்க நேசிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படியே தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து, சாரியப்பா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாம நடந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க கர்த்தர் சமூகத்துல சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா.
நீ என்னிடத்தில் வந்தால் நான் இறங்குவேன் என்று சொல்கிறார். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கலாம். கைய மேல உயர்த்தி, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க அப்பா பார்த்து, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை. நான் உம்மை மனதோடே ஆராதிப்பேன் உம்மை. நான் உம்மை மனதோடே. உங்க திருக்கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இத்தனை நாட்களும் இந்த உபவாச ஜெபத்திலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. அதனுடைய சகல பெருமையும் சகல புகழ்ச்சியும் அது உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதுல எந்த பார்ட்டும் இல்லை. அதற்குள்ள பலனையும் நீங்க தான் தர்றீங்க. எல்லாமே உங்களால் உண்டானது. எல்லாம் உங்க கையிலேருந்து தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். உங்க கையிலிருந்து வாங்குறதற்கு தகுதியே இல்லைன்னா கூட நீங்க கொடுக்குறீங்கப்பா. அதனால இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆறுதல் படுத்தப்படட்டும். அவர்களோடு நீர் பேசும். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜபங்களும் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த 21 நாள் கர்த்தரை தேடினவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா வேணும். அந்த வித்தியாசத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க காண்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல வேளையிலே இந்த உபவாச ஜெபத்திலே ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் நாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வேதத்தை எல்லாரும் திறந்து நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை 12-13 கூட வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். இப்போதும் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். பேஜ் நம்பர் 1081வது பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. இப்பொழுது வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை கர்த்தர் பொல்லாத சில மனிதருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தது உண்மைதான். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
கர்த்தர் சில ராஜாக்களுடைய கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை ஒப்பு கொடுத்த உடனே அந்த ராஜாக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தனியாக கவனம் செலுத்தினார். எல்லா ஜனங்களை பார்க்கலும் அவர்கள் விசேஷமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுக்கு செழிப்பிற்கு அவர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆகார பஞ்சம் அவர்களுக்கு இல்லை. எல்லாவற்றிலும் உலக நாடுகளிலே மிகவும் முக்கியமான இடத்திலே ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். அதனால சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் மேல் பெரிய பொறாமை இருந்தது. எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டோம். சில ராஜாக்கள் பல நாடுகளை பிடித்தார்கள். ஆனா எருசலேமையும் யூதா ஜனங்களை மட்டும் சிலரால பிடிக்கவே இல்லை. ஆண்டவரா கைவிட்டு ஆண்டவரா ஒரு ராஜாவுடைய கையில ஒப்பு கொடுக்காம ஒரு ராஜாக்கள் கூட தங்களுடைய பலத்தினால ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்களால சிறைப்படுத்தவே முடியல. அதனால சில ராஜாக்கள் தோற்று போய் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்களை பிடிச்சிடணும்ப்பா, நான் ஒரு நாளாவது அவங்களுக்கு ராஜாவா இருக்கணும், ஒரு நாளாவது நான் அவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற கனவு பல நாட்டு ராஜாக்களுக்கு இருந்தது. அப்படி ஆண்டவர் இவர்கள் தவறு நிமித்தமாய் சில ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் இப்ப நம்ம கையில வருதுன்னு சொல்லி எல்லாருடைய தலையின் மேலும் நுகங்களை சுமத்தினார்கள். நுகம் அப்படின்னு சொல்றது நீங்கள் மாடுகளுடைய கழுத்துல போடப்படுகிறதுக்கு பேர் தான் அந்த நுகம், அந்த கட்டை, அதுதான் நுகம். அது ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதால இந்த பக்கம் திரும்ப முடியாது. அவ்வளவுதான், அதனுடைய வேலையை அவர் மண்ணில் பார்த்துட்டு அது சுமை சுமக்கிறதோ இல்லைன்னா விவசாயத்துக்காக ஹெல்ப் பண்றதோ அது செய்யணும். அதான் அதை எப்போ அவனுடைய எஜமானன் அவனுடைய கழுத்திலிருந்து எடுக்கிறானோ அப்பதான் அதுக்கு ஒரு விடுதலை, அப்பதான் ஒரு ஆசுவாசம் கிடைக்கும், அப்பதான் அது சந்தோஷமா இருக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நுகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கழுத்திலே ராஜாக்கள் கட்டினார்கள். நுகத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் எதையும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாம் அடிமைத்தனம். இவர்கள் மிக உயர்ந்த இடத்திலிருந்து தாழ இடத்திற்கு வந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாய் கொடுக்கிறார். அந்த ராஜாக்கள் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்களோ எல்லா பிரச்சனைக்கும் உனக்கு ஒரு முடிவு இருக்குது, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன், இந்த பிரச்சனை நான் இப்படி சரி பண்ணுவேன், இதை நான் உனக்கு இப்படி திருப்பேன் அப்படின்னு பல வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கழுத்துல ஒரு பெரிய நுகம் போட்டிருக்குதுப்பா, அது எதிரி போட்டுட்டான் அவன் கழுத்துல, அந்த நுகத்தை யாராலும் எடுக்க முடியல, அந்த நுகத்தை உன்னால முறிக்க முடியாது, உடைக்க முடியாது. ஆனா நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்படித்தான், உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை கர்த்தர் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம், ஒருவேளை கடன் என்கிற ஒரு நுகம் உங்களுடைய கழுத்திலே பூட்டப்பட்டிருக்கலாம், வியாதி என்கிற ஒரு நுகம் உங்களுடைய கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களுடைய கையிலே நிற்காமல் ஓட்டையா இருக்கிறது போல, அப்படி என்றால் வருகிற வருமானம் எல்லாம் போகிறது மாதிரி அப்படி ஒரு நுகம் உங்கள் மேல் இருக்கலாம். இல்லையென்றால் வட்டி, சம்பாதிக்கிற பணத்தை முழுவதும் வட்டிக்கு கொடுத்து யாரோ ஒரு நபர் உங்களுடைய தலையின் மேல் அப்படி வட்டி என்கிற அந்த நுகத்தை உங்கள் தலையின் மேல் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அது எப்பேற்பட்ட நுகமா இருந்தாலும் கர்த்தர் அவன் வைத்த அந்த நுகத்தை இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கழுத்துகளிலே வைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய நுகத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நம்புகிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, காதுகளிலே கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த நுகம் நம்முடைய கழுத்தை விட்டு உடையப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த நுகத்தினால் தலை குனிந்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் தலை மேல என் கழுத்துல ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, இதனால என்னால தலை நிமிர்ந்து வாழ முடியல, என் சொந்தங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ முடியல, என்னால நிமிரவே முடியல, என்ன அது அழுத்துது, என்ன சாகடிக்குது, ஒவ்வொரு நாளும் நான் செத்து
செத்து பிழைத்து கொண்டிருக்கிறேன். என்னால் வேற எதையுமே செய்ய முடியல. இந்த ஒரே ஒரு பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, என்னை நுகமாய் அழுத்துகிறது, வேற எதையுமே யோசிக்க விடல. இப்படி தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து என் கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளை இடுகிறார், உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் சீக்கிரமாய் முறிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது பிசாசு ஒருவேளை உங்களுடைய கழுத்தின் மேல் வைக்கலாம். எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, சத்துரு எனக்கு ஒரு நுகத்தை வச்சிருக்கிறான், அது என்னால தாங்க முடியல, இது என்னை விட்டு போகுமா, இந்த பிசாசு என்னை விட்டு போகுமா, அது எடுக்கப்படுமா? நானும் ஜெபம் பண்றேன், நானும் ஆராதிக்கிறேன், நானும் கண்ணீர் வடிச்சு பார்க்கிறேன், நானும் உபவாசம் இருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல வரும், கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல வரும். அப்பொழுது பிசாசு உங்களுடைய கழுத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தை கர்த்தரே முறிப்பார். ஆண்டவர் முறிப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது பொய் உரையாது. நம்மை கர்த்தர் சுகமாய் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் அவர்கள் மேல் பாரமான நுகத்தை அவங்க மேல சுமத்தினாங்க. ஒவ்வொரு நாள் அவர்கள் நுகத்தை சுமந்தார்கள். அவர்கள் கஷ்டப்படுறத சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு கொடுக்கல, அதற்கு தனியாக போய் அவர்கள் போராட வேண்டியது இருந்துச்சு. காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைச்சு கூட அந்த ராஜாக்கள் திருப்தி அடையல. அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினாங்க, மோசே அவர்களுக்காக பேசினான்ற அந்த ஒரே காரணத்திற்காக திரும்பவும் அவர்கள் பாரமான சுமைகளை அவர்கள் மேல் வைத்தார்கள். அவர்களால முன்புறமும் இந்த புறமும் எந்த புறமும் திரும்பவே முடியல. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தார். மோசே என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். 10 வாதைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்கள் தலையின் மேல் இருந்த நுகத்தை கர்த்தர் முறித்து அவர்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கழுத்திலே இருந்த அந்த நுகத்தை, 400 வருடமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தை முறித்த அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இது காலகாலமாய் வைக்கப்பட்டிருக்கலாம். எங்க அம்மாவுடைய கழுத்துல இது வைக்கப்பட்டது, எங்க தாத்தாவுடைய கழுத்துல இந்த நுகம் வைக்கப்பட்டது, இப்ப என் கழுத்துல வைக்கப்படுது, இப்ப என் பிள்ளையினுடைய கழுத்துல வம்சமா இந்த நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நுகம் முறியாதா? இந்த நுகத்தை முறிக்க முடியாதா? அவ்வளவுதானா? இனி என் சன்னதிக்கே இது தொடருமா? அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ஆசீர்வாதத்தின் நாள். என் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது, உங்கள் வீட்டின் மேல் இறங்குகிறது, உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஓ, 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர், இரக்கம் செய்கிற கர்த்தர், இப்பொழுது அந்த நுகத்தை இயேசு இப்பொழுது முறிக்கிறதை நான் பார்க்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் நம்புறேன். இப்ப அந்த நுகம் முறியட்டும், அது இனி கிரியை செய்யாது. என் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்பி அந்த நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அம்மாவுடைய அந்த நுகம் என்னை ஒன்றும் செய்யாது, அப்பாவுடைய வம்சாவளி வந்த அந்த நுகம் என்னை காயப்படுத்த முடியாது. இயேசு இப்பொழுது அந்த நுகத்தை இயேசுவே உடைக்கிறார், கர்த்தரே அந்த நுகத்தை உடைக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன். இப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளை யாருமே கொடுமைப்படுத்துவதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். ஹல்லேலூயா. யாருடைய கீழையும் உட்கார்ந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருந்து ஒரு பொம்மை மாதிரி வாழ்ற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கல. ஆண்டவர் உங்களுக்கு கஞ்சியை குடிச்சா கூட நீங்க சுதந்திரமா குடிக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஒருவேளை பயப்படலாம், எனக்கு அப்படி ஆயிரும், அதனால இப்பவே நான் டிபெண்ட் பண்றேன். இல்ல, உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். உங்களை மரணம் வரைக்கும் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவர். பிள்ளைகள் அல்ல, சொந்தங்கள் அல்ல, கணவனார் அல்ல, மனைவி அல்ல. நான் சொல்றேன், கர்த்தரே நடத்துவார். கர்த்தர் சொல்றார், முதிர் வயதிலும் உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போகிற வரைக்கும் உங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருடையதுன்னா, மோசேன்ற ஒரு மனிதனை அழைத்து, நான் உன் கூட வருவேன்டா, உன்னை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுப்பாரே. ஆனால் அவன் கூட கர்த்தர் கடைசி வரைக்கும் போனார்.
அவன் மரணம் அடைக்கும் வரைக்கும் கர்த்தர் போனார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணினார். அப்ப நான் நம்புறேன் அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உத்தமமாய் நடந்தால், மோசேயை மாதிரி உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வருங்காலம், உங்களுடைய கடைசி காலம் வெற்றியாயிருக்கும். இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தரே நடத்த போகிறார். உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் குடும்பம் அல்ல, உங்களுடைய கணவனார் அல்ல, தேவனே உன்னை நடத்த போகிறார். சகோதரி, தேவனே உங்களை நடத்த போகிறார். சகோதரனே, தேவனே உங்களை நடத்த போகிறார். அப்பா அம்மா, ஆண்டவரே உங்களை நடத்த போறார். உங்க பிள்ளைங்க கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அழைத்தவர் கைவிட மாட்டார். முன்குறித்தவர் கைவிட மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். இன்னைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே யாருடைய நுகமும் என் கழுத்து மேல என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த நுகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்க எந்தெந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்துதோ எல்லாமே ஒரு நுகம், எல்லாமே ஒரு நுகம். அதை உடைக்கணும். அது கர்த்தர் உடைப்பார். ஆமேன் சொல்லுங்கள். ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் மேல் ஒரு பெரிய நுகம் சுமத்தப்பட்டது. அந்த நுகம் அவனுடைய கழுத்தின் மேல் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, உண்மை உள்ளவன், அவனுடைய தகப்பனார் தாயாருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவன், வீட்டிலே அடங்கி இருக்கிறவன். இப்படி அவனுடைய கேரக்டரை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தால் பலவிதமான கேரக்டர் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா திடீர்னு அவன் உதவிக்காக போன ஒரு இடத்துல அவன் மேல ஒரு பெரிய நுகத்தை வச்சு அவன் மரணம் வரைக்கும் அந்த நுகத்தை சுமக்கணும்னு அவன் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நுகத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கினார். அவன் மேல் வைத்த நுகத்தை கர்த்தர் முறித்தார். எப்படி இது நடந்துச்சு அப்படின்றதை குறித்து, ஒரு மனிதனை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போகிறேன். அது நான் சொல்லுகிறது யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்தான் சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதற்கு பிறகு 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க போறோம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருட்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தை யாக்கோபு கேட்டார். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருந்தது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். நீங்கள் இப்பொழுது 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 38வது வசனத்தை, இந்த 20 வருஷ காலம் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளை ஆடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவாய் போனதையும் இரவில் களவாய் போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலமும் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபின் மேலே அவனுடைய மாமனார் ஒரு நுகத்தை வைச்சார். தன்னுடைய மகனை அவர் நல்லா நேசிச்சார். ஆனால் தன்னுடைய மகனை மாதிரி இந்த மருமகனை நேசிக்கல. தன்னுடைய ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்டதற்காக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசை அப்படின்னு கூட கேட்கல. அப்படி இந்த லாபானுடைய கேரக்டரை குறித்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீர்களே, ஆனால் அவன் எல்லாரை போல அல்ல. மோசையினுடைய மாமனாரை குறித்து வேதத்தில் வாசித்தீர்களே, ஆனால் மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோ நல்ல ஒரு தேவ மனுஷன். அவன் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவன். குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும்
தன்னுடைய மருமகனையும் ஒரே மாதிரி நேசித்தவன். தன்னுடைய பிள்ளையை கூட கொஞ்சம் தட்டி வச்சு மருமகனுக்கு ரொம்ப கனத்தையும் மரியாதையும் கொடுத்தவன். ஆனா இந்த யாக்கோபுனுடைய மாமனாராகிய லாபான் அப்படி அல்ல. தன்னுடைய மருமகனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கறக்கணும்னு நினைச்சாரு, அவனை பாடுபடுத்தணும்னு நினைச்சாரு. அவன் நல்லா இருக்கிறத அவர் விரும்பல. தன்னுடைய மருமகனையே அவர் ஏமாற்றினார். அவனுடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. இப்போ தான் மேல வச்சிருக்கிற நுகத்தை அவன் அறிந்து நம்பர் 1 முதலாவதாக என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த நுகத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணுன்ற ஒரு தீர்மானத்தை மனசுல எடுக்கிறான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மேல மனிதர்கள் வைத்திருக்கிற நுகத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் முதலாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மனுஷங்க உங்க மேல வச்சிருக்கிற நுகத்திலிருந்து வெளியே வரணும்னு ஒரு முடிவை நீங்க எடுக்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படி எடுக்கிறது இல்லை. அவ்வளோதான், காலம் போச்சு, நாட்கள் போச்சு, இனி இப்படியே நான் வாழ்ந்துட்டேன், நான் இனி நல்லா இருந்து எதுக்கு, நான் இனி ஆசீர்வாதமாக இருந்து எதுக்கு, நான் இனி கடன் வாங்காமல் இருந்தால் எதுக்கு. அதான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்குறது தவறு, கடன் வாங்குறது பாவம், இது ஆண்டவர் விரும்பாதது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவே கடன் வாங்கியிருக்குது, இந்தியாவே கடன் வாங்கியிருக்குது. அப்புறம் சொல்றாரு, அவர் ஒரு சில பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட பேரை சொல்லி, இவன் கடன் வாங்கியிருக்கிறான், இவன் கடன் வாங்கியிருக்கிறான், இவன் கடன் வாங்கிக்கிறான், ஏன் அவ்வளோ கோடி வச்சிருக்கிறான், அவனே கடன் வாங்கியிருக்கிறான், அப்பயா நான் கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு. அப்போ தன்னுடைய கடன் வாங்க வேண்டான்னு சொன்னதை அதிலிருந்து வெளியே வர்றதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரையும் கடன் வாங்கினா அதனால நானும் கடன் வாங்குறேன், இந்த கடனோட நான் செத்து போனா கூட பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதிலிருந்து வெளியே வரணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதான் ஒரு குழிக்குள்ளே நின்று கொண்டு அந்த குழியை வெட்டுறதை எப்ப நிறுத்துறோமோ அப்பதான் அந்த குழியிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆனால் சிலர் குழிக்குள்ள கிடக்குறாங்க, ஆனா குழியை ஆழமாக்கிட்டே இருக்கிறாங்க. குழியை ஆழமாக்கிட்டே இருக்கிற வரைக்கும் குழியிலிருந்து நீங்க வெளியே வர முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய கழுத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகம், அது எந்த நுகமா இருந்தாலும் நீங்க அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று 100% நீங்க அதற்காக நீங்க ஆசைப்படணும், நீங்க அதற்காக விருப்பப்படணும். வேதம் சொல்லுகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடு என்கிற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதி. வேதம் சொல்லுது, தன்னுடைய பணத்தை முழுவதும் அவர்கள் மருத்துவருக்கு செலவழிச்சாங்க. அவ்வளவுதான், இனி பணமே இல்லை. பல வருடங்களாய் பாடுபடுகிறார்கள். தன்னுடைய எல்லா பணத்தையும் இப்ப வீணடிச்சாச்சு. மருத்துவத்தினால் தன்னுடைய சரீரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு. நம்ம தான் இத்தனை வருஷம் பார்த்தோம், நம்முடைய இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சோம், அவ்வளவுதான், நமக்கு விடுதலையே கிடைக்கல. இனி வீட்டில் ஒரு மூலையில ஓரமா உட்கார்ந்து நம்ம ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணல. வேதம் சொல்லுது, இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு, அவர் அற்புதம் செய்வார்னு கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன் என்று மனசுல விடுதலைக்காக ஆசைப்பட்டா கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கே அவளுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், நம்ம தலைமையில இருக்கிற நுகத்தை, எந்த நுகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் இதுல இருந்து வெளியே வரணும், என் ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுக்கணும், நான் இதுல இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் ஆண்டவரும் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் அதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆனால் சிலருக்கு அது இல்லை, நான் இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, என் வளர்ச்சி தான் நினைக்கிறாங்க, இந்த ஏரியாவிலே இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு விசை ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள என்ட்ராகும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பசங்க ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக சிகரெட் ஓடிட்டு இருக்காங்க. அந்த சிகரெட்டில் கஞ்சா கலந்துருக்கிறத அவங்கள ஸ்மெல் பண்ணும்போதே தெரியுது, அதுக்குள்ளே போதை பொருள் இருக்குன்னு. இந்த பக்கத்தில் ஒரு 10 பேர் சீட் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் தெருவில் லேடிஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த தெருவில் உள்ளே போனாலே ஒரு சமாதானமே இல்லை. ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு, ஏதோ ஒரு ஆவியினுடைய தாக்குதல் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறது மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். அங்கே குடிகாரர்கள், ஒரு வீட்டில் கெட்ட வார்த்தை சத்தம் கேட்குது, ஒரு வீட்டில் சும்மா பேசும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போதே கெட்ட வார்த்தையில தான் பேசிக்கிறாங்க. உடனே அந்த வீட்டில் ஜெபம் பண்ண போகும்போது நான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறேன், அம்மா நீங்கள் குடியிருக்கிற இந்த ஏரியா சரியில்லை, இந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த வீடு எங்களுக்கு வாடகை வீடு இல்லை, சொந்த வீடு தான், இது கவர்மெண்ட்டுடைய இடம், இந்த இடம் கவர்மெண்ட் எங்களுக்காக தந்திருக்குது, ஆனால் என்னைக்குனாலும் இந்த இடத்த எடுப்பாங்க, பட் எனக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு, வாடகை இல்லாமல் நான் உட்கார்றேன். உடனே நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் பிள்ளைங்க வளர்றாங்க,
அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. அதனால மாசம் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வாடகைக்கு போனா கூட பரவாயில்ல, முதல்ல இந்த ஏரியாவை விட்டு நீங்க வெளியே வாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றேன். நான் என்ன நினைச்சேன்னா, சொன்ன உடனே அவங்க கேட்டு அடுத்த நாளே அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நினைச்சேன். நான் சொல்லி இன்னைக்கு 6 வருடத்திற்கு மேலாகுது, 6-7 வருடங்கள் ஆகிவிட்டது. 7 வருடமா அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நகரவே இல்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த திருச்சபைக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு வந்தாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் 7 வருஷத்துல வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வளர்ந்து இப்போ அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க, என் பையன் அந்த பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான் பாஸ்டர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த இடத்திலிருந்து வருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்றேன், விருப்பம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா அந்த வாடகை கட்ட வேண்டிய பணத்தை கர்த்தர் எப்படியாவது அவர்களுக்கு தந்திருப்பார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க ஆசைப்பட்டு நீங்க விருப்பப்பட்டு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சிலருக்கு ஒரு 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 அசால்ட் மாதிரி ஒன்று வந்துடுது, போதும் நம்ம இருந்துருவோம். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நான் தான் இப்படி வாழ்ந்துட்டேன்டா நீ இப்படி வாழாத, நான் தான் இப்படி கடன் வாங்கி தொலைச்சிட்டேன்டா நீ கடன் வாங்காத. சரி, நான் என்ன உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆலோசனை சொல்கிறது உங்களுக்கு ஓகே தான். அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நான் கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ கடன் வாங்காமல் நான் நிம்மதியாக போய் சேர்றேன் அப்படின்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துட்டு நீங்கள் போகிறது தானே வெற்றி. நீங்கள் அப்போ அதானே வெற்றி, அதானே பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதற்காக முதல்ல என்ன படுங்க அப்படின்னா விருப்பப்படுங்க. எந்த நுகமும் என் கழுத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயாக இருக்கணும், நிம்மதியாக கர்த்தரை ஆராதிக்கணும், எனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. நான் சொல்கிறேன், சம்பாதிக்கிறது அடுத்தது, சேர்த்து வைக்கிறது அடுத்தது, எனக்கு சொத்து வர்றது அடுத்தது. ஆனால் நான் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிமையாக மட்டும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, யாரும் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. என்ன யார் ஆளுகை செய்யணும்னா என்ன கர்த்தர் மட்டும்தான் ஆளுகை செய்யணும். சத்தமா சொல்லுங்க, என்னை நான் அதற்காக எது இல்லைன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், காசே இல்லாம வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு காரை வாங்கி வீட்டில் நிறுத்தி அதை கட்ட முடியாம மாசம் அந்த லோன் வாங்கினவன் வந்து நம்முடைய கழுத்தை நெரிச்சு நம்மளை ஒரு அடிமையாக்கி நம்முடைய கழுத்தின் மேல ஒரு நுகத்தை போட்டு நம்மளை உட்கார வைக்கிறத நீங்க விரும்புறீங்களா? நான் சொல்றேன், அதுக்கு கார் இல்லாமலே இருக்கலாம்ல, அதுக்கு பைக் இல்லாமலே இருக்கலாம்ல, அதுக்கு வாடகை வீட்டில் இருக்கலாம்ல. இன்னொருத்தர் நம்முடைய கழுத்துல நுகத்தை போடுறதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்கலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயா இருக்கணும். அதுக்காக உங்களுக்கு வேண்டான்னு சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு தரணும், உங்களுக்கு கார் தரணும், உங்களுக்கு வீடு தரணும், உங்களுக்கு வசதிகளை தரணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஏன் அப்படின்னா, நமக்கல்லாம வேற யாருக்கு தரப்போறார்? கர்த்தர் நமக்கு தரணும். ஆனா இன்னொருத்தர் நம்ம கழுத்துல நுகத்தை வைக்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். உங்களுடைய ஆடம்பரத்தினால உங்க கழுத்துல நுகம் வைக்கப்படக்கூடாது, அதை விரும்பக்கூடாது. எப்பா, நான் அதுக்கு சிம்பிளா கூட கல்யாணத்தை நடத்துறேன்ப்பா, 4 பேரை கூப்பிட்டு கூட கல்யாணத்தை நடத்துறேன்ப்பா, செலவில்லாம கூட கல்யாணத்தை நடத்துறேன்ப்பா. ஆனா இன்னொருத்தர் என் கழுத்துல நுகத்தை வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா விடவே மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மறக்க முடியாத ஒரு சாட்சி. எனக்கு கீழே ஊழியத்திற்காக நான் வந்ததற்கு பிறகு ஊழியத்திற்காக எங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு பிரதர், அவர் ஒரு மோசமான ஒரு விக்கிரக நிறைந்த இடத்துல ஊழியத்துக்காக ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அந்த ஊழியத்துக்கு போனார். அந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் போகும்போது அவருக்கு பெரிய பாடுகள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் இரவில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்த்தார். என்ன சொப்பனம்னா, ஒரு பெரிய கொடி கம்பம் நட்டுருக்குது. அது ஃபுல்லாக வெங்கலத்தினால ஆனது. நீங்கள் இந்த ஆர்சி திருச்சபைக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடிக்கம்பம் ஒன்று நட்டுப்பாங்க பாருங்களேன். அதில் வருஷத்துக்கு ஒரு டைம் நல்ல எண்ணெயை ஊற்றி அதில் அந்த வழுக்கு மரம் மாதிரி ஏறுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கொடி கம்பம் நட்டுருக்குது. அந்த கொடி அந்த கம்பத்திற்கு மேலே ஒரு கொடி வைக்கப்பட்டிருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிலுவை கொடியை தன்னுடைய ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கொடி கம்பத்தில் ஏறுறாரு. ஏறும்போது சுற்றி இருக்கிறவங்க அவரை வெட்டுறாங்க.
அவருடைய உடம்புல நிறைய கீறல்கள் எல்லாம் விடுது. ஆனா எதையுமே அவர் பார்க்கல. அந்த ரத்தம் சொட்ட 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 ஏறி அவ்வளோ பெரிய உயரத்துல இவர் கையில இருக்கிற அந்த சிலுவை கொடி அப்படியே வைக்கிறாரு. உடனே மேல இருந்து ஒரு பெரிய பிரகாசம் வருது. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தாரு. அது அவருடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தரிசனம். இந்த தரிசனத்தை என் கூட அவர் ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன், பாஸ்டர் இதை சாதாரணமாக எடுத்துடாதீங்க. ஆண்டவர் இந்த பட்டணத்தில் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறாரு. உங்களை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய போறாரு. நீங்க ஆயத்தமாகுங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேகமாய் ஊழியம் செய்தார். ஆரம்பித்த 6 மாதத்திற்குள்ள 30 பேர் அந்த இடத்துல வந்துட்டாங்க ஆராதிக்கிறதுக்கு. திடீர்னு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு. அந்த கல்யாண ஏற்பாட்டில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டார். என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருடைய அந்த ஊர்லேயே ஒரு பெரிய கிராண்டான ஒரு கல்யாணம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எல்லா இடத்துலேருந்தும் கடன் வாங்கி சாப்பாடு காஸ்ட்லியா, டெக்கரேஷன் காஸ்ட்லியா, சவுண்ட் சர்வீஸ் 2 கிலோமீட்டருக்கு, சீரியல் லைட் 2 கிலோமீட்டருக்கு, இப்படியே ரொம்ப கிராண்டா கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாரு. நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணத்துக்கு போய் நாங்கள் நண்பர்கள் அல்லவா, கடைசியில் தானே ஃபோட்டோ எடுக்கணும். அதனால நண்பர்கள் எல்லாம் கடைசியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டேஜில் போய் நிற்கிறோம். நாங்கள் ஸ்டேஜில் போய் நிற்கும்போது ஸ்டேஜில் ஒன்றொன்னா கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. கலட்டுற அத்தனை பேரும் இவர் பொண்ணு கையை பிடிச்சிருக்காரு. அந்த பொண்ணை கையில் பிடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் கையை நீட்டுறாங்க. அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குது, இவ்வளோ பேலன்ஸு, இவ்வளோ பேலன்ஸு. அன்றைக்கு அந்த கல்யாணத்திலே விழுந்தவர் தான் இன்று வரைக்கும் அந்த கடனில் இருந்து அவரால் எழும்பவே முடியல. இப்போ நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் அவரை தூக்கி எடுக்கட்டும். ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நுகத்தை நான் கிராண்டா கல்யாணம் நடத்தலைன்னா கூட பரவாயில்ல, அந்த நுகத்தை நான் என்ன செய்திடக்கூடாதுன்னா ஏற்றுக்கிறவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நுகம் தன்னுடைய கழுத்தின் மேல் இருக்கிறத நிறைய பேர் விரும்பல அப்படின்னா அது நம்முடைய கழுத்தில் போடுவதற்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அனுமதி. சத்தமா சொல்லுங்க. அவமானப்பட்டா கூட பரவாயில்ல பிரதர், அந்த ஒரு நாளுடைய அவமானத்தோட போயிடும். நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஏழைன்னு சொல்லிடுவாங்க. ஏழைன்ற பேரை வாங்கிட்டு நுகம் இல்லாமல் இருக்கிறதாங்க ஆசீர்வாதம். ஆனால் கிராண்டா பண்ணி பணக்காரன்ற பேரை வாங்கிட்டு கழுத்தில் நுகத்தோட இருக்கிறது அது ஆசீர்வாதமானது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, எனக்கு உரியது எனக்கு போதும். ஆமோதிக்கிறீங்களா? நம்பர் 1, முதலாவது, அவன் மேல் இருக்கிற நுகம் முறியணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா நுகத்தை, கேட்கல எல்லாரும் சொல்லுங்க, நுகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன். ஜெபிங்க, ரிஸ்க் எடுங்க, நீங்க போய் நில்லுங்க, உற்சாகமா செய்யுங்க. இதெல்லாம் தவறு இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வாலிண்டிரா கழுத்துல தூக்கி வச்சிடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த யாக்கோபை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 31ஆம் அதிகாரம் 6. என்னால் இயன்ற மற்றும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் அப்படியே 27வது வசனத்துக்கு வாங்க. 27, நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவிக்காமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதமும் மேளதாளமும் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தி. ஹலோ, நன்றாய் கவனிங்கள். இப்போ
இரண்டாவதாக இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் தன் மேல நுகத்தை வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த நுகத்தை அவன் விரும்பல. இரண்டாவது, அந்த நுகத்திலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று அவர் நினைச்சிட்டார். உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு, வேற எதையும் பேசல, ஊரை விட்டு போயிடுவோம், அப்பா விட்டு போயிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லலை. அப்பா செஞ்ச தவற சொல்லி காமிக்கிறார். இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சேன், ஆனா கூட உங்க அப்பா என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதுக்காக வீட்டை விட்டு போகும்போது யாருக்குமே தெரியாம தன்னுடைய 2 மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டார். இப்ப பாதி வழியில போய் அவங்க மாமனார் ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டார். பாதி வழியில கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னிடத்திலிருந்து திருட்டளவாய் வந்தது என்ன? நீ மட்டும் ஒரு வார்த்தை, மாமா நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் மாமா, நான் என் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு நான் வெளியூர் போறேன், நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி இருந்தேன்னா நான் உன்னை எப்படி வழி அனுப்பி வச்சிருப்பேன்? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா கொட்டு மேளெல்லாம் வர சொல்லி உனக்கு அப்படியே கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க பண்ணி டான்ஸ் பண்ணி என் பிள்ளைங்களை எல்லாம் நான் ஒரு 10 முத்தம் கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா நீ இப்ப எப்படி வந்த? திருட்டளவாய் வந்த. நான் சொல்றேன், இது இந்த மாமனாருக்கே அடுக்குமா இந்த வார்த்தை? எத்தனை வருஷம் மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 20 years. 20 வருஷம். 20 வருஷத்துல ஒரு நாள் கூட தன்னுடைய மருமகனை பார்த்து, எப்பா நீ என் வீட்டில் வந்து 2-3 நாளைக்காக வந்த, உங்க அண்ணனுக்கு பயந்து என் வீட்டில் வந்த, இப்போ உங்க அண்ணனுடைய கோபம் மாறி இருக்கும், சரி பரவாயில்ல அங்க போட்டா கூட பரவாயில்ல, நான் ஒரு 10 ஆடை கொடுத்துட்றேன், நீ ஏற்கனவே 2 பிள்ளைகளுக்காக 14 வருஷம் ஆகி போச்சு, 7 வருஷம், இனி என் கூட நீ இருக்க வேண்டாம், இப்ப 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது நீ தனியா வாழ்ந்து நீ முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய அந்த மாமனாரு 10 முறை சம்பளத்தை மாற்றி கிட்டத்தட்ட 20 வருஷம் அவனை அடிமையா உட்கார வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னா கீத வாத்தியத்தோட அனுப்பியிருப்பேன். ஹலோ, உங்களுடைய கழுத்துல நுகத்தை வச்சிருக்கிற நிறைய பேரு இந்த லாபான மாதிரி தான் சொல்லுவாங்க. ஹலோ, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை எப்படி அனுப்ப போறேன்? உன்னை மேலதாளத்தோட அனுப்புவோம்ப்பா, உனக்கு ஏதாவது நல்லா செஞ்சு உனக்கு அனுப்பணும்னு இருக்கிறேன், நான் உனக்கு நிறைய கொடுத்து அனுப்பணும்னு இருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க ஒரு நுகோன்ற ஒன்று, ஒரு அடிமைத்தனம்ன்றது ஒன்று உங்க கழுத்துல ஒருத்தர் வச்சுட்டார் அப்படின்னா நீங்க அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதற்கு நீங்க விரும்பாதீங்க. எப்படி பாஸ்டர், நான் வெளியே வந்தா என்ன பண்ணுவேன், நான் வெளியே வந்தா என்ன செய்வேன், இவர் என்னை அடிமைப்படுத்துறாருன்னு எனக்கு தெரியுது, இவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உறிஞ்சுறாருன்னு எனக்கு தெரியுது, என்ன கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியுது, ஆனா நான் எப்படி வெளியே வர்றதுக்கு? வெளியே வந்தா நான் நிப்பேனா? வெளியே வந்தா நான் சாதிப்பேனா? வெளியே வந்தா நான் தைரியமா வாழ முடியுமா? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அந்த நுகத்துல, அந்த நுகம் கழுத்து மேல வைக்கப்பட்டு அவர்களுக்கு காலம் முழுவதும் அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை அழிக்கிறத விட கர்த்தரை நம்பி யாக்கோபு மாதிரி காலடி எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் வெற்றியா நடத்துவார். ஆனா இந்த யாக்கோபு ரொம்ப திறமைசாலி. இத்தனை வருஷம் 20 வருஷம் மாமனார்கிட்ட வேலை செஞ்சு நம்ம ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிடக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ண தெரியுமா, ஆளை விடு சாமி, விட்டா போதும், நான் கிளம்புறேன், எனக்கு ஒண்ணுமே வேணான்றோம். 20 வருஷமா வேலை செஞ்சதுக்கு நான் ஏதாவது அர்த்தம் வேணும்ல, ஏதாவது சம்பளம் வேணும்ல. கடைசியா பேசுறாரு தன்னுடைய மாமனார்கிட்ட, ஒரே ஒரு டீல், கொஞ்சம் ஆடுகளை மட்டும் கொடுங்க, இந்த மாதிரி வர்றதெல்லாம் உங்களுக்கு, இந்த மாதிரி வர்றதெல்லாம் எனக்கு, அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு டெக்னிக் தான். பார்த்தீங்க அப்படின்னா அவரை விட இவருக்கு இப்போ ஆடு மாடுகளெல்லாம் அதிகமாகி போச்சு. இவர் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தார். அப்போது தன்னுடைய மாமனாரை விட்டு வெளியே வரும்போது வெறுமையாக வரல, அவருக்குரிய கஷ்டப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் சம்பாரிச்சு தான் வந்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுவிட்டே வருவோம், எல்லாத்தையும் இன்னொருத்த கையில் கொடுத்து விட்டே வருவோம்.
இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் மேலே வச்சிருக்கிற நுகம் எனக்கு தெரியுது, அதை விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, ஃபஸ்ட்டு அந்த நுகத்திலே இருக்கிறதற்கு நீங்கள் விரும்பக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது அந்த நுகத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, அதில் இருக்கிறதுக்கு இஷ்டம், அதை ஜாலியாக நினைக்கக்கூடாது, அதை சந்தோஷமாக நினைக்கக்கூடாது, அதை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியே வரணும். இரண்டாவது, அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் சில நேரத்தில் சில தீர்மானங்களை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அந்த நுகத்தில் என்ன பண்ண மாட்டேன்னா இருக்கவே மாட்டேன். ஆமோதிக்கிறீங்களா? என்னை விடுதலை ஆக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படியே கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நுகத்திலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு சின்ன கேப்பை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யாக்கோபுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, ஒரு வழியை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. எப்படி யாக்கோபுனுடைய மனைவிகள் அவன் சொன்னதை கேட்டு ஒத்துக்கொண்டார்களோ அதே போல எனக்கு ஒரு அனுகூலத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும். இந்த நுகம் என்னை விட்டு எடுக்கப்படணும். இந்த நுகம் என்னை விட்டு எடுக்கப்படணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. நான் மாதம் 10 வருஷமா மாதம் வட்டிக்கு வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்காமல் என்னால் ஓட்ட முடியல, இல்லை இவரை நான் பகைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இனி வாங்க மாட்டேன்னு நான் தீர்மானம் எடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் யாக்கோபு மாதிரி ஒரு முடிவெடுக்க சொல்கிறாரு. மாமனார் உங்களை சோறு கொடுத்து காப்பாற்ற முடியும் அப்படின்னா அழைச்ச ஆண்டவரால் சோறு கொடுத்து காப்பாற்ற முடியாதுதான். சொல்லுங்க, முடியாதா? அதான் யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போயிருந்தா நீர் என்னை எப்படி அனுப்பியிருப்பீர்? என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய கழுத்துல நுகத்தை வைக்கிறவங்க நம்ம எத்தனை வருஷம் 20 வருஷம் பாடுபட்டாலும் நம்மளை எப்படி தான் அனுப்புவாங்க அப்படின்னா வெறுமையா அனுப்புவாங்க, வெறுமையா அனுப்புவாங்க, வெறுமையா அனுப்புவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் யாருக்கும் அடிமையானவன். சொல்லுங்க எல்லாரும், நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல. யாரும் என் கழுத்தில் என்ன வைக்க முடியாதுன்னா, ஆசையை காமிச்சு பொருளை கொடுத்து. நான் பாருங்க, சிலருடைய வாழ்க்கை வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும்போது அந்த வேலையில் இருக்கிற மேனேஜர் ஒரு 10 லட்சம் ரூபா கையில் கொடுத்துட்றாரு, 5 லட்சம் ரூபா கையில் கொடுத்துட்றாரு. எதுக்கு அந்த பணம்? என்னத்துக்கு? அட்வான்ஸ். எப்பா ஒரு 5 லட்சம் ரூபா வேணுமா? ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுக்கிறியா? இந்த 10 லட்சம் ரூபாய் நீ வச்சுக்கோ, ஆனால் இந்த 10 லட்சம் ரூபாவை நீ கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது. நிறைய இடத்துல இப்படி எத்தனை குடும்பங்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், உங்களுடைய மேனேஜர் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்வது தவறல்ல. அதனால பணம் கொடுத்த எல்லாரையும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஹலோ, நான் சொல்றதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. சிலர் உங்க மேல அன்பு வச்சு உங்களை டெவலப் பண்ணணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதனால அந்த வேலையை விட்டுட்டு அவ்வளோதான், இவரை என்ன அடிமைப்படுத்துறாரு, நான் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இடத்துல போய் அப்புறம் நீங்க இதை விட கஷ்டப்பட்டுருக்க கூடாது. இல்லை இல்லை இல்லை, நீங்க ரொம்ப தீர்மானம் எடுக்கணும். நான் சொல்ல வர்றது வேலையை சொல்ல வரல. வேலை, சம்பளம் இதெல்லாம் தனி. ஆனால் நுகம் அப்படின்னா அடிமைப்படுத்துகிறது. ஒரு கடனை கொடுத்து, ஒரு வட்டிக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து அவங்களை அப்படியே கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது. வெளியே போகாம எனக்கு என்ன தேவைடா, அவனுக்கு என்ன தேவைடா, நான் செய்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 31ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாமா? 31ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதி உத்தரமாக,
இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை கொள்ள கடவோம் என்றார். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்பு யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து வந்து ஒரு குவியலாக்கி அவர்கள் குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர் சகுத்தா என்கிற பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்கிற பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அந்த பெயர் கலையத் எனப்பட்டது. ஆமென். அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை விட்டு ஒருவர் மறைந்த பின்னு நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணியானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் சொல்றாரு, இந்த மாதிரி சரி இதெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தான், இந்த பிள்ளைங்க எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான், அது என்னுடைய ஜீவன், அதனால இனி நான் உங்ககிட்ட சண்டை வரமாட்டேன், நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு கூட இருந்த ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பெரிய கற்குவியலை உண்டு பண்ணி அவங்க 2 பேருக்கும் நடுவாக ஒரு தூணை நிறுத்தி, இனி உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, நான் இனி அந்த பக்கம் வரமாட்டேன், நீங்க இனி இந்த பக்கம். சத்தமா சொல்லுங்க. அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக நுகத்தடியிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா நீங்க 3வது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் ஒரு டைம் விடுதலை ஆயிட்டேன், இனி சாகிற வரைக்கும் திரும்ப போய் அந்த நுகத்தடியில் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. கேட்கல, விழமாட்டேன். அதற்கு இடையில ஒரு உடன்படிக்கை, இனி நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நீ எங்கிட்ட. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் வெளியே வர்றதற்கு முயற்சி எடுத்து வெளியேயும் வந்துடுறாங்க. ஆனால் ஒரு 10 டைம் வெளியே வந்துடுறது, திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா திரும்ப போய் நின்றுறது. இல்லை இல்லை, நீங்கள் அந்த கடன்காரங்கள்ட்ட, நீங்கள் அந்த வட்டிக்காரங்கள்ட்ட, நீங்கள் அந்த நுகத்தடியை உங்கள் கழுத்தின் மேல் வைத்த அந்த நபரிடத்துல ஒரு விசை வெளியே நீங்கள் வரும்போது ஒரு முடிவெடுத்துட்டு வாங்க, இனி சாவே வந்தாலும் உன் நுகத்தை நானா தூக்கி கழுத்தில் வைக்க மாட்டேன். அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு டைம் அடிபட்டு, ஒரு டைம் அவமானப்பட்டு, ஒரு டைம் கஷ்டப்பட்டுட்டானாலே இனி வேணாப்பா, இனி வேணாப்பா, எதுக்குப்பா பயந்து பயந்து வாழணும், எதுக்குப்பா அவமானப்பட்டு வாழணும். ஆனால் சிலர் ரொம்ப இதில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க, அவங்கள விட்டு வெளியே வந்துட்டாங்க, அந்த கட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி இது பார்த்தா அடுத்த திரும்பி ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்பவும் அதே போல் போய் நிற்கிறது. இல்லை, இனி நான் இனி போய் மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நான் என்ன செய்ய மாட்டேன்னா நிற்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்மளா வாலண்டியராக போய் கழுத்தை கொடுத்து என் கழுத்தில் அந்த நுகத்தை போடுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லவே கூடாது. யார் அவமானப்படுத்தினாலும் எவ்வளோ நிந்தை வந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு கற்றுக்குங்க. சில நிந்தை, சில அவமானங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதற்காக கர்த்தர் அந்த இடத்துல உங்களை வச்சிருப்பாரு. ஆண்டவரே அந்த இடத்துல உதவியை உங்களுக்கு அனுப்புவார். பொறுமையாக இருங்க அது வரைக்கும். ஆனால் திரும்பவும் அந்த நுகத்தை உங்கள் தலை மேலே என்ன பண்ணாதீங்கன்னா சுமக்கவே செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்கிற கூட்டத்தை வருஷா வருஷம் நடத்துகிறோம். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவானந்த காலனியில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு போஸ்டை பார்த்து கொண்டு வந்த ஒரு நபர், நான் அந்த கடன் பிரச்சனையினுடைய அந்த மீட்டிங்கில் ஒன்று சொன்னேன், இனி கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு மட்டும் எடுத்துருங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொன்னேன். அந்த மனுஷன் நான் முடிவு எடுக்கிறேன்னு போயிட்டாரு. போனவர் சரியாக 1 வருஷம் ஒருத்தர்கிட்ட கூட ₹1 கடன் வாங்கலை. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அவருடைய கடன் முழுவதும் அடைக்கப்பட்டது. ஒரு 3-4 வருஷம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை.
சர்ச்சுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிப்பாரு, அவ்வளவு மகிழ்ச்சியா ஆராதிப்பாரு. திடீர்னு அவர் இருக்கிற வீடு கொஞ்சம் பெரிய வீடா போலாம் அப்படின்னு நினைச்சு யோசிச்சாரு. ஒரு நல்ல வீடு வந்துருச்சு, கையில பணம் இல்லை. பார்த்தாரு, கொஞ்சம் பணம் தானே, நம்ம திரும்ப கட்டிக்கலான்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் ஒரு 4-5 வருடமாய் வாங்காத அந்த கடனை திரும்ப போய் வாங்கிட்டாரு. அவ்வளோதான், அகைன் 2 years இன்னைக்கு வரைக்கும் கடனோட தான் இருக்கிறார். அப்போ ஒரு டைம் ஒரு நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம்னா திரும்ப அந்த நுகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் நுகத்திலே இருப்பதை வெறுத்து விடுங்கள். இன்னொருத்தருடைய அடிமைத்தனத்திலே இருப்பதை நீங்கள் வெறுத்து விடுங்கள். நம்பர் 2, ரெண்டாவது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் பெரிய முயற்சி எடுங்கள். நம்பர் 3, ஒரு விசை வெளியே வந்ததற்கு பிறகு இனி அந்த நுகத்தடிக்குள்ள போக மாட்டேன் என்று ஒரு சரியான தீர்மானம் எடுங்கள். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன். ஆமென். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற மனுஷனால் வைக்கப்பட்ட, பிசாசினால் வைக்கப்பட்ட நுகம் முறிய போகிறது. கர்த்தர் முறிக்க போகிறார். இனி உங்களை அவர்கள் அடிமைப்படுத்த போவது இல்லை. இனி உங்களை அவர்கள் சஞ்சலப்படுத்த போவது இல்லை. இனி உங்களை அவர்கள் ஆளப்போவது இல்லை. இனி உங்கள் பிள்ளைகளை அவர்கள் ஆளப்போவதில்லை. இனி நீங்கள் தான் அவர்களை ஆளப்போகிறீர்கள். ஏனென்றால் ராஜாதி ராஜா சொல்லுகிறார், உன் கழுத்தில் பூட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தை நானே முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாம் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. முழு பலத்தோடு சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகள் அந்த நுகத்துல போக மாட்டார்கள். என் பிள்ளைகள் மேல் அவனுடைய நுகம் வராது. ஆண்டவருடைய பிள்ளையை நீங்க நுகத்தை சுமந்தது ஓகே, உங்க தலை மேல நுகத்தை வச்சாங்க, உங்க கழுத்துல நுகத்தை கட்டி உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, உங்களை எதையுமே யோசிக்க விடல, உங்களை எதையுமே சாப்பிட விடல, உங்களை தூங்க விடல, உங்கள் நிம்மதியை கெடுத்துட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், அது உங்களோட முடிஞ்சிடட்டும். உங்க வம்சத்தை அவங்க தொடக்கூடாது. இனி உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல அந்த நுகம் இருக்கக்கூடாது. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிறவர். சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, டாடி நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொல்லுங்க. முதல்ல அந்த மனுஷனுடைய கட்டிலிருந்து நான் வெளியே வர விரும்புறேன், அந்த நுகத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புறேன். நல்லா ஓப்பனா வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் வெளியே வர விரும்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எல்லாரும் மனதார சொல்லுங்க, இயேசுவே நான் வெளியே வர விரும்புகிறேன், எனக்கு ஒரு பெரிய உதவியை செய்யும். நான் மனுஷனுடைய கையிலே தலையாட்டி பொம்மையா இருக்க நான் விரும்பல. சத்துருடைய கையிலே தலையாட்டி பொம்மையா இருக்க விரும்பல. அப்பா அவனுடைய நுகம் இப்பொழுது முறியட்டும் என்று சொல்லுங்கள். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போவோம். கையை உயர்த்தி, இயேசுவே என் மேல அபிஷேகத்தை ஊற்றும், என் மேல இருக்கிற நுகம் முறியட்டும், வியாதி என்கிற நுகம் முறியட்டும், முறியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டே இருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த
ஆனந்த தோனியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே. ஆனந்த தோனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே கர்த்தரே ஓ எதற்குமே அஞ்சிடு. கரங்கள் எல்லாரும் மேல தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இப்பவே இப்பவே அந்த ஜெயம் ஜனங்களுக்குள்ள கடந்து போகட்டும். ஆராதிக்கிறவங்களும் கடந்து போகட்டும். உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன். ஏசப்பா, எங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல் வைக்கப்பட்ட சத்துருடைய நுகங்கள், ஆண்டவரே அந்நியனுடைய நுகங்கள், ஹல்லேலூயா தலைவர்களுடைய நுகங்கள், இயேசுவே அப்பா பெரிய பணக்காரருடைய நுகங்கள், அடிமைப்படுத்தருடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறிவதாக அந்த நுகம் முறிவதாக. கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த நுகம் முறிவதாக, இயேசுவின் நாமத்தினால முறிவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை அனுப்பி, உங்க வல்லமையை அனுப்பி, உங்க வார்த்தையை அனுப்பி இப்பொழுது காலாகாலமாய் வருஷமாய் வம்சாவளியாய் இருக்கிற நுகம் முறிவதாக இயேசுவின் நாமத்தில் முறிவதாக. ஹல்லேலூயா. உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன். சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக என் தேவனே, இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒரு பிள்ளைங்க கூட தங்களுடைய கழுத்துக்கள்ல நுகத்தோட இருக்கக்கூடாது. இனி அந்த நுகம் வேணாப்பா. இனி அந்த அடிமைத்தனம் வேணாப்பா. மறுபடியும் என் பிள்ளை போய் அங்க நிக்க கூடாது ஆண்டவரே. மறுபடியும் அவன் கழுத்தின் மேல அந்த நுகம் வைக்கப்படக்கூடாதப்பா. ஒரு டைம் மீட்டெடுத்தீங்க, பல டைம் மீட்டெடுத்தீங்க. இனி வேணாப்பா, இனி வேணாம். இனி இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் ஃப்ரீயா, எந்த நுகமும் இல்லாம சமாதானமா இந்த வார்த்தை நடக்கும், இந்த வார்த்தை நிறைவேறும். காற்றை காண மாட்ட, மழையை பார்க்க மாட்ட, ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்குது, ஆனா அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய பட்டணம் டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப ஃபேமஸான பட்டணம். எங்களுடைய பட்டணம் தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான பட்டணம். எங்களுடைய பட்டணம் நிறைய கோயில்களுக்கு ஃபேமஸான பட்டணம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக ஜெயிலை விட பெரிய ஜெயில் இருக்கிற பட்டணம். இப்படியே சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற பல காரியத்திற்கு ஃபேமஸான பட்டணம் எங்க பட்டணம். ஆனா நான் நம்புறோம், நான் விசுவாசிக்கிறேன், நாங்க ஜெபிக்கிறோம், ஒரு தேவாலயத்திற்கு, ஒரு ஆராதனை கூடத்திற்கு, ஒரு ஃபேமஸான ஒரு பட்டணமா இந்த பட்டணம் மாறுற நாட்கள் சீக்கிரம் வர்றதற்கு தேவனே எங்களையும் எங்கள் திருச்சபையும் நம்புவீராகப்பா. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த பட்டணம் ஃபேமஸான பட்டணம். 10,000 பேர் வர்றாங்க,
25,000 பேர் வர்றாங்க, கூட்டம் நிரம்பி வழியுது. அந்த சர்ச்சை நம்பி ஆயிரக்கணக்கான கடை, அந்த சர்ச்சை நம்பி ஆயிரக்கணக்கான தொழில் அப்படின்னு எங்க பட்டணம் சொல்லப்படுற நாள் எப்பப்பா வரும்? எப்பப்பா வரும்? தேவனே, எங்க பட்டணத்தில் திருச்சபைகள் எழும்பட்டும். தேவனே, எங்கள் பட்டணத்தில் திருச்சபைகள் வளரட்டும். எங்க பட்டணத்தில் திருச்சபைகள் வளரட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேர் போன பட்டணமா இந்த திருச்சபைக்காக, இடத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்க கைகளை நாங்க ஏந்தி நிற்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய கைகளை எல்லாம் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த இணைந்து கட்டுவோன்ற அந்த காரியத்துல மாசம் மாசம் கைகோர்த்து நிற்கிறதற்கு கொஞ்சம் பிள்ளைகளை எழுப்பி இருங்கப்பா. அதற்கு எங்க பிள்ளைகளுடைய கைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை கொடுத்தவங்க நிறைய பேர், அவங்களுடைய பேரை கூட நாங்க உச்சரிக்கலப்பா. நாங்க அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, உங்க புஸ்தகத்துல ₹1 கொடுத்தவங்களுக்கு கூட கணக்கு இருக்குது இல்லப்பா. தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்ல அல்ல. அதனால இந்த ஊழியத்திற்காய் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் சார். உங்க பிரசனை நடத்தட்டும். இந்த ஆன்லைன்ல இருக்கிற, வீடுகளில் இருக்கிற, வேலை செய்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னத்துக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். Thank you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.